நம்ம இந்தியாவோட எல்லைக்குள்ளே ஒரு வெளிநாட்டு விமானம் அத்துமீறி உள்ளே நுழைஞ்சு அந்த விமானத்துக்குள்ளே வெறும் வெடிகுண்டு, அப்புறம் AK-47 ஸ்னைப்பர் கன்னுன்னு இருந்தால் எப்படி இருக்கும்? அந்த பொருள்களை கொண்டு ஒரு சில கிராமங்களில் தூவி விட்டு போய் நீங்கள் அடிச்சதுன்னா அடிச்சுங்கடான்னு சொல்லிட்டு போனால் எப்படி இருக்கும்? அப்படிப்பட்ட சம்பவம் இந்தியாவில் நடந்திருக்கு. என்னடா நீ சொல்கிறது கனவுல கூட நடக்க முடியாத விஷயத்தில் சொல்கிற, இது உண்மையிலே நடந்திருக்கான்னு கேட்டீங்க. 1995 இது நம்ம வெஸ்ட் பெங்காலில் வந்து நடந்துருக்கு. இது வந்து நம்பவே முடியாத விஷயம். இன்றைக்கு வரைக்கும் இதில் மிகப்பெரிய மர்மங்கள் வந்துருக்குது. இது எதனால் நடந்தது அப்படின்னு. அந்த சம்பவத்தை பற்றி தான் உங்களை டீட்டெயிலாக சொல்ல போகிறேங்க. எல்லாருக்கும் வணக்கம், நான் தான் பாலாஜி பேசுகிறேன். முதல்ல இந்த கதையை ஆரம்பிக்கிறேன்னா, நம்ம 1995 டைம் ட்ராவல் பண்ணி போகணும். அன்றைக்கி என்ன நடக்குதுன்னா, டிசம்பர் 17 அன்றைக்கி பல்கேரியாவில் AN-26 அப்படின்னு சொல்லப்படுற ரஷ்ய விமானம் 3 பொட்டிகளை ஏற்றுறாங்க, மரப்பொட்டிகளை ஏற்றுறாங்க. அப்படி பல்கேரியாவில் ஏற்றிட்டு அங்கேருந்து கராச்சி வராங்க, பாகிஸ்தானோட கராச்சி. அந்த கராச்சிலேருந்து அவங்க இந்தியாவுக்குள்ளே வர போகிறாங்க. இப்படி அந்த AN-26 8 பேர் இருக்கிறாங்க. அந்த விமான பணியாளர்கள் வந்து ஒரு 5 பேர், அப்புறம் ஒரு மாஸ்டர் மைண்டு, ஒரு ஆயுத வியாபாரி, அப்புறம் இன்னொருத்தர் அப்படின்னு ஒட்டு மொத்தமாக 8 பேர் அந்த விமானத்தில் இருக்காங்க. இப்படி வர்றவங்க வாரணாசியில் வந்து காலை வைக்கிறாங்க. வாரணாசியில் ஃபியூல் வந்து ஃபுல்லாக ஏற்றிக்கிறாங்க. அந்த வாரணாசிலேருந்து கிளம்புதுங்க. இப்படி கிளம்புற விமானம் நெக்ஸ்ட் டார்கெட்டு கொல்கத்தா. இப்படி போய்கிட்டே இருக்காங்க. மேற்கு வங்காளம் வருது. புருலியா அப்படின்னு சொல்லப்படுற ஒரு மாவட்டம், அது மேற்கு வங்காளத்தில் தான் இருக்குது. அந்த மாவட்டம் வரும்போது விமானத்தை அப்படியே கீழே கொஞ்சம் கொஞ்சமாக இறக்குறாங்க. இப்படி நைட் ஆகிட்டு ரொம்ப நல்ல இரவாக இருக்குது. அப்படி இறக்கி கொண்டு வந்துட்டு அந்த 3 பெட்டிகள் சொன்னல, அந்த பெட்டிகளில் வந்து ஏற்கனவே வாரணாசியில் பேராஷூட்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க இறக்குறதுக்காக. பேராஷூட்டோட அந்த 3 பொட்டிகளை இறக்கி விட்றாங்க. அதுவும் வெவ்வேறு சில கிராமங்களில் இறக்கி விட்றாங்க. அப்படி இறக்கி விட்டுட்டு கீழேருந்து அந்த விமானம் மறுபடியும் அதோட உயரத்துக்கு போயிடுது. இப்படி போகிறது கொல்கத்தாவில் போய் ஃபியூலை போட்டுட்டு அவங்க தாய்லாந்து பக்கம் வந்து போயிடுறாங்க. இப்படி மிகப்பெரிய விஷயத்தை பண்ணிட்டு போயிடுறாங்க. ஆனால் அந்த பொட்டியில் என்ன இருக்குது அப்படின்னு யாருக்கும் தெரியாது. அடுத்த நாள் விடியுது. டிசம்பர் 17 நைட்டு இதை பண்ணுறாங்க. டிசம்பர் 18 1995 அன்றைக்கி அங்கே உள்ள ஒரு கிராமத்தில் உள்ள ஒருத்தர், சரி காலைல ஆடு மேய்ப்போம் அப்படின்னு அதையெல்லாம் ஓட்டிக்கிட்டு அவர் போயிட்டுருக்காரு. அப்படி போனால் ஒரு மேடாக இருக்குது. அந்த பகுதியில் வந்து ஏதோ பலன்னு மின்னுது. என்னடா மின்னுது அப்படின்னு கிட்டக்க போகிறாரு. அப்படி கிட்டக்க போய் பார்த்தா ஒரே கன்னாக இருக்குது, அதுவும் AK-47. அப்படி அதை பார்த்து அவர் மிரண்டு போய் என்னடா இவ்வளோ கன்று கிடக்குது அப்படின்னு உடனே போலீஸ் ஸ்டேஷனுக்கு குடுன்னு ஓடுறாரு. ஆடு மாடெலாம் விட்டுட்டு அவர் பாட்டுக்கு போலீஸ் ஸ்டேஷன் போகிறாரு. அங்கே போய் இது மாதிரி நடந்ததெல்லாம் சொல்கிறாரு. அங்கே ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வந்து உடனே கூட வந்து ஓடியாடுறாரு. இங்கே வந்து பார்க்குறாங்க, இங்கே ஒரு கண்ணையும் காணும், எங்கடா போணுச்சுன்னு ஒன்றும் புரியலை. அதுக்கப்புறம் இந்த போலீஸ் ஆஃபீஸர் ஒரு இராணுவ வீரரை கூப்பிட்றாங்க. அந்த இராணுவ வீரர் வந்து இந்த இடத்துக்கு வந்து பார்த்துட்டு அவங்க அங்கே ஒரு குளம் இருக்குது, அந்த குளத்துக்குள்ளே உள்ளே போய் முழுகிறாங்க. முழுகி பார்த்தா உள்ளே சில கையெறி குண்டுகள்லாம் இருக்குது. அதை பார்த்துட்டு ஆஹா ஏதோ பெரிய சம்பவம் நடந்துருக்கு அப்படின்னு இங்கே போலீஸ் அதிகாரிகள் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒலிப்பெருக்கி வச்சு அந்த கிராமத்தை சுற்றி வந்து, ஒரு சில கிராமம் இல்லைங்க, இன்னும் நிறைய கிராமம், புருலியான் மாவட்டத்தில் பல கிராமங்கள் இருக்குது. அந்த கிராமங்களுக்கு எல்லாத்துக்கும் எச்சரிக்கை கொடுக்குறாங்க. இங்கே பாருங்கங்க, AK-47 கண்ணுலேருந்து நிறையா விஷயங்கள் இங்கே கடந்தது, நீங்கள் எல்லோரும் எடுத்துகிட்டு போயிருங்கன்னு தெரியுது, நீங்கள் எல்லாம் அங்கே எங்கள்கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு போலீஸ் ஒலிப்பெருக்கி மூலம் சொல்கிறாங்க. இப்படி சொன்ன உடனே இப்படியே கொஞ்சம் நேரத்துக்குள்ளே வந்து அதை எடுத்த மக்கள் இருப்பாங்கள்ல, அவங்கெல்லாம் அங்கனைக்கு அந்த கண்ணை தூக்கி போடுறாங்க. இப்படி எல்லாத்தையும் தூக்கி போட்டுக்கிட்டே இருக்காங்க. கொஞ்சம் நேரம் கழித்து எல்லாத்தையும் போலீஸ் வந்து கலெக்ட் பண்ணுறாங்க. அப்படி கலெக்ட் பண்ணி பார்த்தா 300 AK-47 கன்று இருக்குங்க. நினச்சி கூட பார்க்க முடியாத நம்பரில் 300 AK-47 மட்டும் இல்லாமல் 2 மிகப்பெரிய ஸ்னைப்பர், கிட்டத்தட்ட 25 பிஸ்டலு, அதையெல்லாம் தாண்டி 16,000 புல்லட்ஸுங்க, இவ்வளவு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த கையெறி உண்டுகள் ஏகப்பட்டது இருக்குது. இவ்வளவும் அந்த சில கிராமங்களில் தூக்கி போட்டு போகிறாங்க. அதை இந்த கிராம மக்கள் எடுத்து வச்சுருந்துருக்காங்க. இதை எல்லா போலீஸ் வந்து அப்படியே கலெக்ட் பண்ணுறாங்க. இது மிகப்பெரிய விஷயமாக பேசப்படுது. என்னங்க, அது கிராமத்துக்குள்ளே ரொம்ப பின்தங்கிய ஒரு கிராமத்துக்குள்ளே இவ்வளவு கன்னா யாருங்க கொண்டாந்து போட்டாங்கங்கிற மிகப்பெரிய கொஸ்டின் வருது. விசாரணையை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்படி ஸ்டார்ட் பண்ணி விசாரணை ஓடிக்கிட்டே இருக்கு. அந்த கிராமத்தை சுற்றி பயங்கரமாக விசாரிச்சுட்டு இருக்காங்க. இப்படி போகும்போது தான் நான் அந்த விமானம் தூக்கி போட்டு போய் தாய்லாந்து போணுச்சுன்னு சொன்னல, அந்த விமானம் அங்கேருந்து எடுக்கிறாங்க மறுபடியும் கராச்சி போய் போகிறதுக்காக. அப்படி தாய்லாந்துலேருந்து டேக் ஆஃப் ஆகி வர்ற விமானம் இந்த வாட்டி கல்கத்தாவுக்கு வராமல் சென்னை வராங்க. சென்னையில் வந்து ஃபியூலை ஃபில் பண்ணிவிட்டு சென்னை ஏர்போர்ட்லேருந்து டேக் ஆஃப் ஆகி இந்த விமானம் போயிட்டுருக்கு. அப்படி போகும்போது கிட்டத்தட்ட மும்பை ஏர்போர்ட்டுக்கு வந்துடுது. 10லேருந்து 15 நிமிஷம் தான் இருக்குது. அப்போ ஒரு தகவல் இந்த பைலட்டு கிடைக்கிது. இங்கே பாருங்கங்க, நீங்கள் மும்பை ஏர்போர்ட்டில் இந்த விமானத்தை இறக்கியே ஆகணும், அப்படி இறக்கலை அப்படின்னா நாங்கள் உங்களை சுற்றுவோம் அப்படின்னு போட்டிருக்கு. இப்படி சொன்னோன்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா, ஆஹா பெரிய பிரச்சனைடா அப்படின்னா அந்த பைலட் இறக்க போகிறாரு. அப்படி இறக்கிறதுக்குள்ளே அந்த விமானத்துக்குள்ளே மிகப்பெரிய ஒரு மாஸ்டர் மைண்ட் இருக்காப்புல, ஒரு ஆயுத வியாபாரி இருக்காப்புல, அப்புறம் விமான பணியாளர்கள் கூட இத்தனை பேர் இருக்காங்க.
அந்த மாஸ்டர் மைண்ட் என்ன பண்ணுறாப்புலன்னா, தன்னிடம் அந்த ஆவணங்கள் எதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் கிழித்து அதை எரித்து கொண்ட டாய்லெட்டில் வந்து போடுறாப்புல. இன்னும் சில விஷயங்களையும் எரித்து கொண்ட டாய்லெட்டில் போகிறாரு. எல்லாத்தையும் முடிச்சுட்டு இவர் ரெடி ஆகுறாரு. கரெக்டாக அங்கே ஓடுதளத்தில் விமானம் இறங்குது. இப்படி இறங்கி அந்த மும்பை ஏர்போர்ட்டில் விமானம் நிற்கிது. ஆனால் அங்கே நின்று 10 நிமிஷம் கழித்து தான் அதிகாரிகள் 2 பேர் வராங்க. இப்படி வந்து இவங்கள்ட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது அடுத்த சுங்கத்துறை அதிகாரிகள் கிட்டத்தட்ட விமானம் நின்று 45 நிமிஷம் கழித்து தான் இந்த சுங்கத்துறை அதிகாரிகள் வந்து வராங்க. அவங்க வந்து உங்கள் விமானத்தை நாங்கள் செக் பண்ணி ஆகணும் அப்படின்னு இந்த மாஸ்டர் மைண்டுக்கிட்டையும் அந்த ஆயுத வியாபாரிகிட்டையும் சொல்கிறாங்க. இப்படி சொல்லிவிட்டு அந்த விமானத்துக்குள்ளே போய் ஏறி சில பேர் வந்து ஃபுல்லாக வந்து அலசி ஆராய்ஞ்சிக்கிட்டு இருக்காங்க. இப்படி அலசி ஆராயும் போது இந்த மாஸ்டர் மைண்ட் இருக்காப்ல இந்த சம்பவத்து ஹெட்டு அவர் அப்படியே யாருக்குமே தெரியாமல் அப்படியே உள்ளே போய் இன்னும் சில விஷயங்கள் அவருக்கு தேவையானது இருக்குது அதை எடுத்துக்கிட்டு அப்படியே யாருக்குமே தெரியாமல் வெளில வந்து அந்த ஓடுதளத்துலேருந்து எப்படி தப்பிச்சாருன்னு தெரில. எங்கே போனார், என்ன ஆனார், எதுவுமே தெரில. ஒரு மும்பை ஏர்போர்ட்டில் எல்லாரும் மண்ணிலையும் கிட்டத்தட்ட 10-15 பேர் உள்ளே போய் அலசி ஆராய்ஞ்சிக்கிட்டு இருக்காங்க. எல்லாரும் கண்ணிலையும் மண்ணை தூவிட்டு அங்கேருந்து சில விஷயங்கள் எடுத்துகிட்டு தப்பிச்சிடுறாரு. இப்படி தப்பிச்சுட்டு எல்லோரும் மிரண்டு போகிறாங்க, எங்கடா இங்கே இருந்தவனை காணும் அப்படின்னு. உடனே ஏகப்பட்ட கண்ணை வச்சுருக்க பாதுகாவலர்களை கூப்பிட்றாங்க. கிட்டத்தட்ட 60-70 பேர் வந்து அந்த விமானத்தை சுற்றி வளைச்சி நின்றுறாங்க. அதுக்கப்புறம் இது மிகப்பெரிய இஷ்யூ அப்படின்னு வந்து தெரியுது. இந்த மெயின் ஹெட்டு மட்டும்தான் தப்பிச்சாப்புல, அந்த ஆயுத வியாபாரி மாட்டிக்கிறாப்புல, அந்த விமான பணியாளர்கள் எல்லாம் மாட்டிக்கிறாங்க. இவங்களை தூக்கி வச்சு உட்கார வச்சு விசாரிக்கிறாங்க. அம்மா உங்கள் மாஸ்டர் மைண்ட் யார், நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்னு எல்லாத்தையும் விசாரிக்கிறாங்க. அப்படி விசாரித்தோன்னே பல விஷயங்கள் வெளில வருது. அவர் நடந்த கதையெல்லாம் சொல்கிறாரு. இங்கே பாருங்கங்க, இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி என்னைய ஒருத்தன் வந்து சந்தித்தான். அவன் என்கிட்ட ஆயுதங்கள் கேட்டான். அதுவும் நினச்சி கூட பார்க்க முடியாத நம்பர் கேட்டான். இது எதுக்குன்னு எனக்கு தெரில. ஆனால் எனக்கு வந்து தோணுது இது ஏதோ ஒரு நாட்டுக்கெல்லாம் கிடையாது, கண்டிப்பாக தீவிரவாத அமைப்புக்குன்னு எனக்கு தெரிய வந்துட்டு நான் என்ன பண்ணேன்னா பிரிட்டிஷோட உளவுத்துறைக்கு நான் வந்து சொன்னேன், இங்கே பாருங்க இது மாதிரி ஒருத்தன் வந்து கேட்குறான் அப்படின்னு. அப்படி நான் சொன்னோன்னா அவங்க என்னட்ட என்ன சொன்னாங்கன்னா, அந்த தீவிரவாதிகளை பிடிச்சிடலாம், நீங்கள் அவங்களுக்கு வந்து கன்னெல்லாம் கொடுங்க, நீங்கள் கூட இருங்க, பிடிச்சிருவோம் அப்படிலாம் வந்து சொன்னாங்க அப்படின்ட்டு இவர் சொல்லுவார். அதனால கன்னெல்லாம் ஏற்றிக்கிட்டு டிசம்பர் அன்னைக்கு நாங்கள் பல்கேரியாவிலேருந்து கராச்சியிலேருந்து வாரணாசியில் நாங்கள் அந்த பேராஷூட்டில் அந்த பொட்டிகளுக்கு மாட்டிக்கிட்டு இருந்தோம். அப்படி மாட்டும் போது எப்படியாவது இந்தியன் அதிகாரிகள் வந்து எங்களை பிடிச்சிருவாங்க நாங்கள் நம்பிக்கிட்டு இருந்தோம். எப்படியாவது அந்த தீவிரவாதிகளை பிடிச்சி கொடுத்துருவோம் அப்படின்னு தான் இருந்தோம். ஆனால் யாருமே வந்து எங்களை வந்து பிடிக்கல. இப்படி அந்த வாரணாசிலேருந்து கிளம்பி டேக் ஆஃப் ஆகி போகும்போது எனக்கு மனசுக்குள்ளே அந்தளவுக்கு பயம். ஏன்னா அடுத்த கொல்கத்தாவுக்கு போகணும். ஆனால் போகும்போது பயம், இது வந்து இந்திய அதிகாரிகளுக்கு தெரிஞ்சு எங்களை சுட்டு வீழ்த்திடுவாங்களோ அப்படின்னு பயத்திலே நான் போய்கிட்டு இருந்தேன். இப்படி நாங்கள் போய் அந்த மேற்கு வங்காளம் போகும்போது தான் எனக்கு திருப்தியாக இருந்தது. நான் சாக மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பார். எனக்கும் இதுக்கும் உடந்தையெல்லாம் கிடையாது, நான் எதுக்கும் உடந்தையெல்லாம் போகலை. நான் உளவுத்துறைகிட்ட சொல்லிட்டேன், அவங்க தான் நீ வந்து இந்த ப்ராஜெக்ட் எடுத்து பண்ணு, அந்த தீவிரவாதிகளை பிடிச்சிருவோன்னு சொன்னாங்க அப்படின்னு இவர் மிகப்பெரிய குண்டை தூக்கி போடுவாப்புல. ஆனால் அங்கே உள்ள பிரிட்டிஷ் உளவுத்துறை இல்லைங்க நாங்களாம் எதுவும் சப்போர்ட்லாம் பண்ணலங்க அப்படின்னு அவங்க வந்து கையை விரிச்சிருவாங்க. இவர் மாட்டிக்குவாப்புல. இப்படி ஒரு பொய் சொல்கிறாரா உண்மையாக சொல்கிறாருன்னு தெரியல, இவரை ஜெயிலில் தூக்கி போடுறாங்க. அதை தாண்டி அந்த விமான பணியாளர்கள் இருப்பாங்கள்ல, அவங்களையும் ஜெயிலில் தூக்கி போடுறாங்க. கிட்டத்தட்ட 2 வருஷம் விசாரணைக்கு அப்புறம் இவங்க தாண்டா தப்பாக பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஆயுள் தண்டனை எல்லாருக்கும் வந்து கொடுக்குறாங்க. ஆனால் அந்த மெயின் ஹெட்டு மட்டும் எங்கே தப்பிச்சு போனார், என்ன பண்ணாருன்னு தெரில, அவரை காணவே இல்லை. இப்படி இவங்க மாட்டினவங்க வந்து பார்த்துட்டிங்கன்னா ஜெயிலே கடந்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் ட்விஸ்ட் என்னென்னா ஆயுள் தண்டனையெல்லாம் ஃபுல்லாலாம் இல்லை. இந்த சம்பவம் நடந்த 5 வருஷத்தில் ரஷ்யாவோட அதிபர் விளாடிமிர் புட்டின் இங்கே வர்றாங்க அப்படிங்கிறதுனால அவங்களோட நாட்டில் உள்ள ஒரு 5 விமான பணியாளர்கள் எல்லாத்தையும் அங்கே அனுப்பிவிட்டுறாங்க. அதுக்கப்புறம் அந்த ஆயுத வியாபாரி மட்டும்தான் இருக்கிறாப்புல. அவரையும் வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த பிரிட்டிஷ் கவர்மெண்ட் இருக்குல்ல, அவங்க சொல்கிறாங்க பயங்கரமான ப்ரெஷரை கொடுக்குறாங்க, நீங்கள் அவங்கள விட்டு தான் ஆகணும்னா. அதுக்கப்புறம் ஜனாதிபதி அவங்கள அந்த ஆயுத வியாபாரியை மன்னிச்சு அனுப்பி விட்டுறாங்க. இப்படி இந்த கேஸ் சம்மந்தமாக ஒருத்தர் கூட கைது பண்ணாமல் இருக்குது. ஆனால் அந்த ஹெட்டு யாருன்னு தெரியுது. அந்த ஹெட்டை வந்து கைது பண்ணுறதுக்கான பணிகளும் வந்து போய்கிட்டு இருந்துச்சு. அந்த ஹெட்டு 2011 வந்து நான் என்னென்ன பண்ணேன், எதுக்காக பண்ணேன் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் சொல்கிறாப்புல. இந்தியாவே மிரண்டு போணுச்சு, என்னடா அது இவர் சொல்கிறதெல்லாம் உண்மையா அப்படின்னு. அந்த ஹெட்டு சொன்னதெல்லாம் கேட்டிங்கன்னா வைங்களேன், என்னடா அது ஒரு பிரைம் மினிஸ்டர் ஒரு எல்லாரோட முன்னிலையில் தான் நடந்துச்சா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குண்டை தூக்கி வந்து அவர் வந்து போட்டிருப்பாப்புல. ஒரு புத்தகம் கூட எழுதியிருப்பாப்புல. அந்த புத்தகத்தை பப்ளிஷ் எல்லாம் பண்ணியிருப்பாருன்னா யோசிச்சு பாருங்களேன். அந்த ஹெட்டு பேர் வந்து கிம் டேவி அப்படின்னு சொல்லப்படுற ஆளுங்க. இவர் அந்த மேற்கு வங்காளத்தில் பல பணிகளை வந்து பண்ணியிருந்திருக்காப்புல, சமூக சேவைகளை பண்ணியிருந்திருப்பாப்புல. ஆனால் அவர் தான் இந்த கன்களையெல்லாம் கொண்டாந்து அந்த கிராமத்தில் தூக்கி போட்டது. எதுக்காகடா பண்ணியிருப்பாருங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி உங்கள் மனசில் வரும்ல. அந்த காலகட்டத்தில் வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த ஆனந்த மார்கா அப்படின்னு சொல்லப்படுற ஒரு குரூப்புங்க.
இவங்க வந்து பார்த்துட்டிங்கன்னா அந்த சமூக சேவை இந்த சேவைகள் எல்லாம் பண்ணுறது, அதில் இந்த மெயின் ஹெட்டும் போய் வேலை பார்த்துக்கிட்டு இருக்க வேண்டியது ரொம்ப நெருக்கமாகவே இருக்குது. அந்த ஆனந்த மார்க்க குரூப்பும் இந்த மெயின் ஹெட்டும் ரொம்ப நல்ல நெருங்கின ஃப்ரெண்ட்ஸாகவே வந்து இருந்துக்கிட்டு இருக்காங்க. இப்படி 2 பேரும் அங்கே 2 குரூப்பு, ஒன்று கம்யூனிஸ்ட்டு இந்த ஆனந்த மார்க்க குரூப்பு, 2 பேருக்கும் ஆகவே ஆகாது. 2 பேரும் அடிச்சுக்கிட்டு தான் நின்றுக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னு வைங்களேன். இந்த சம்பவம் நடக்கும்போது அங்கே கம்யூனிஸ்ட் ஆட்சி வேறு இருந்தது. இப்படியே அந்த ஆனந்த மார்க்க குரூப்பை ஃபாலோ பண்ணுறவங்க எல்லாரையும் இப்படி குறி வச்சு வந்து கொண்டுகிட்டே இருந்தாங்க. சில மக்களை இப்படி கொண்டுகிட்டே வந்தோன்னா இது ஆனந்த மார்க்க குரூப்புக்கு வந்து பிடிக்கவே இல்லை. ஏன்னா நம்மளை டார்கெட் பண்ணி கம்யூனிஸ்ட் வந்து கொண்டுகிட்டே இருக்குது அப்படின்னு வந்து யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. இது கிட்டத்தட்ட கடந்த 20-25 வருஷமாகவே நடக்குது. ஆனந்த மார்க்க குரூப்பை ஃபாலோ பண்ணி இந்த சமூக சேவை, இந்த சாமி நம்பிக்கை இப்படி இருக்கிறவங்களெல்லாம் இப்படி ஒவ்வொருத்தங்கள டார்கெட் பண்ணி கொலை பண்ணுறாங்களே அப்படிங்கிற செம காண்டில் இருந்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ இந்த கிம் டேவி கிட்ட எல்லா தகவலையும் சொல்கிறாங்க. இவர் வந்து சரி ஓகே நம்ம என்ன பண்ணுவோன்னா இது மாதிரி ஆயுதங்களை வர வச்சு இங்கே ஆட்சியை கவிழ்த்துருவோம், பொதுமக்களோட கண்ணை வச்சு சுட்டுக்கிட்டு இருந்தால் கண்டிப்பாக அங்கே ஆட்சி கவிழ்ந்துடலாம், நீங்கள் மோசமான ஆட்சி பண்ணுறீங்க அப்படின்ட்டு இவர் வந்து கிம் டேவியை வந்து எல்லா வேலையும் பண்ண ஆரம்பிக்கிறாப்புல. அதுக்கப்புறம் தான் இந்த ஆயுத வியாபாரியை போய் மீட் பண்ணி அவங்கள்ட்ட இந்த கன்னை வாங்கி அதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி பல்கேரியா, கராச்சி அப்படின்னு வழியாக கொண்டு வந்து இவங்க அப்படியே லோவாக கொண்டு வந்து எல்லா கிராமங்களையும் கொட்டிட்டு வந்து போகிறாங்க அந்த கன்னை எல்லாம். இவங்க பண்ணதுக்கான முக்கியமான காரணம் அந்த ஆனந்த மார்க்க குரூப்புக்கும் கம்யூனிஸ்ட்டுக்கும் மேற்கு வங்காளத்தில் நடந்த சண்டைனால தான். இதில் வந்து ஏகப்பட்ட பேர் இறந்துருக்காங்க. அந்த கம்யூனிஸ்ட் ஆட்சியை விட்டு கவிழ்க்கணும் அப்படிங்கிறதுக்காக இதை வந்து அந்த கிம் டேவி வந்து பண்ணாப்புலையா. அவர் புத்தகத்தில் அவரே வந்து சொல்லி தந்திருக்காப்புல. அதை தாண்டி என்ன சொல்லுவார்னா, இது வந்து நான் மட்டும் பண்ண வேலை கிடையாது, நானும் ஆனந்த மார்க்க குரூப்பும் சேர்ந்த வேலையெல்லாம் கிடையாது, இது மத்திய கவர்மெண்ட்டும் இது துணை இருந்தாங்க, அமைப்புக்கும் இது தெரியும், அவங்களோட ஆதரவோடு தான் இதை நான் பண்ணேன். சொல்லப்போனால் இதை நான் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் உத்தரவாதம் வாங்கிக்கிட்டேன், இதில் நான் மாட்டினாலும் இதுலேருந்து நான் தப்பிச்சா மட்டும்தான் நான் இதுக்கு வந்து ஒத்துக்குவேன், நீங்கள் என்னைக்காவது என்னை கைது பண்ணிங்கனாலும் நான் இதுலேருந்து வெளில வரணும் அப்படின்னு ஒப்புதல் வாங்கிட்டு தான் அவர் பண்ணார் அப்படின்னு அவரே சொல்லியிருந்திருக்காருங்க. நீங்களே யோசிச்சு பாருங்கள், எப்படிங்க அது ஒரு மிகப்பெரிய நாட்டுக்குள்ளே கிட்டத்தட்ட 4000 கிலோ அந்த வெடிபொருள்களை ஏற்றிக்கிட்டு ஒரு நாட்டுக்குள்ளே அனுமதியே இல்லாமல் உள்ளே போக முடியுமா? அப்படி உள்ளே நான் வந்திருக்கேன் அப்படின்னா அதுக்கு வந்து கண்டிப்பாக இந்தியன் கவர்மெண்ட்டோட சப்போர்ட் இருந்தது அப்படின்னு அவர் ஒரு மெயின் ஹெட் வந்து சொல்கிறாப்புல அந்த கிம் டேவி. இது நம்புகிற மாதிரி இருக்கா? ஆனால் அவர் அது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்கிறாப்புல. ஆனால் இவர் சொன்ன 2011 ஏப்ரல் 27-28 சொல்கிறாப்புல. ஆனால் அடுத்த நாள் சிபிஐ சொல்லுது, என்னங்க சொல்லிங்க இதெல்லாம் அப்படியே போயிங்க அப்படின்னு சிபிஐ உடனே வந்து சொல்கிறாங்க. பட் அவர் புத்தகமே எழுதி பப்ளிஷ் வந்து பண்ணி தந்திருக்காப்புல. இது நம்பவே முடியாத விஷயமா இந்தியா ஃபுல்லாக பேசப்பட்டுச்சு அப்படின்னு கூட வந்து சொல்லலாம். ஆனால் யோசிச்சு பாருங்களேன், ஒரு மாநிலத்துக்குள்ளே 2 குரூப்புக்குள்ளே சண்டை, கம்யூனிஸ்ட்டுக்கும் ஆனந்த மார்க்காவுக்கும். இந்த ஆட்சியை கவிழ்க்கணுங்கிறதுக்காக 4000 கிலோ வெடிபொருளை கொண்டாந்து கிராமங்களாக தூவி விட்டுருக்காங்க, நீ அடிச்சுக்கிட்டு சாவு அப்படிங்கிற மாதிரி. அப்போ ஆட்சியை கவிழ்த்தலான்னு இதுக்கு மத்திய கவர்மெண்ட்டோட சப்போர்ட்டு சப்போர்ட் இருக்குன்னு இந்த ஆள் வந்து ஒரு புத்தகத்தையே வெளியிட்டு வச்சுருந்துருக்காப்புல. இது என்னங்க சொல்கிறது? நீங்கள் அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இவர் சொன்னது உண்மையாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இவரை வந்து நாடு கடத்துறதுக்கெலாம் பிளான் வந்து போட்டாங்க. அப்படியே டென்மார்க் நாட்டை சேர்ந்தவருங்க அவர். அப்படி டென்மார்க் நாட்டுகிட்ட கேட்டால் சரி ஓகே நாங்கள் அனுப்பி வைக்கிறோன்னு சொல்கிறாங்க. ஆனால் அங்கே உள்ள நீதிமன்றம் என்ன சொன்னிச்சுன்னா, எப்பா அதெல்லாம் கொடுக்க முடியாது, ஏன்னா உங்கள் நாட்டில் நாங்கள் கொண்டாந்து விட்டோம் அப்படின்னா நீங்கள் வந்து கொடுமை பண்ணுவீங்க, மனித உரிமை மீறல் நடக்கும், அதனால நீங்கள் எதுவும் சாப்பாடு கப்பெல்லாம் கொடுக்க மாட்டீங்க, நாங்கள் அனுப்பிட முடியாதுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா அது அனுப்பலாமா வேணாமா அப்படின்னு இந்த ஏற்கனவே ஒரு ஆயுத வியாபாரிங்க இருந்தாப்புல இல்லை, அவரை ஜெயிலில் போட்டிருந்தாங்களோ ஒரு 5-6 வருஷம், அப்படி அவர்கிட்ட வந்து கேட்குறாங்க. அவர் சொல்லியிருந்திருக்காரு இது மாதிரி கொடுமையெல்லாம் நடந்ததுங்க அப்படின்னு. அதனால அங்கே டென்மார்க் நீதிமன்றம் அனுப்ப முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. இன்றைக்கி வரைக்கும் அந்த ஆள் டென்மார்க்கில் தான் வந்து இருந்துகிட்டு இருக்காப்புல. அவர் சந்தோஷமாக தான் இருக்காப்புல. உண்மையிலே கிம் டேவி சொன்ன மாதிரி தான் நடந்துச்சா, இல்லாட்டி வேறு ஏதாவது குரூப்பு பின்னாடி இருந்ததான்னு தெரிலங்க. நம்ம இந்தியன் கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, இதுக்கு பின்னாடி யார் இருந்தாலும் என்ன கண்டுபிடிக்கலை அப்படின்னு தான் சொல்லிகிட்டு இருக்காங்க. இது ஒரு தீராத மர்மம், இல்லாட்டி தீர்க்காத மர்மம் தான் சொல்லப்படுது. பட் கிம் டேவியை பொறுத்த வரைக்கும் நான் இதுக்காக தான் பண்ணேன், இதை தான் பண்ணேன் அப்படின்னு வந்து சொல்லியிருந்திருக்காப்புல. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்கள் மனசுக்கு என்ன தோணுதோ அதை கீழே கொண்டு வந்துங்க. நாளைக்கு இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். பை கைஸ்.